இலங்கை ஜனாதிபதி அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் செய்யும் வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு போங்க. உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம், நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய அன்பு, பாசம், உண்மை, நேர்மை இதுவே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி அளிக்கும். அதில் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு போங்க. அது இல்லாமல் நமது மட்டக்களப்பு எம்பி சாணக்கியன் அவர்கள் அரசாங்கத்தை குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அவர் சொல்கிற கருத்தும் ஒரு வகையில் நியாயமானது தான். இருந்தாலும் எம்பி அவர்களே, நான் கேட்குற கேள்வின்னு சொல்லி தவறாக நினைக்க வேணாம். நீங்கள் உங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா குற்றம் சாட்டுறதை விட நம்ம சரியாக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் பெரிய ஆள், நம்ம இப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி தவறாக நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மற்றபடி தவறாக எதுவும் சொல்லலை. அது இல்லாமல் ஜனாதிபதி அவர்களை மலையத்தை கட்டாமல் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நம்மளுடைய இலங்கையின் அடித்தலைமை மலையகம்தான். மலையத்தை ஒதுக்கி வச்சிடாதீங்க. இன்றைக்கி சாதாரணமாக மாத்தளை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி 1000, 2000, 3000 ஏக்கர் மூடி கிடக்கு. ஏலத்தோட்டம் ஃபுல்லாக மூடி கிடக்கு. எல்லாமே தனியாருக்கு கொடுத்து எல்லாமே மூடி கிடக்கு. இப்படி மூடிக்கிட்டு போனால் எல்லா தோட்டங்களையும் நீங்கள் மூடுனீங்கன்னா எப்படி நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எல்லாமே சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி தோட்டத்தை விட்டு நிறைய பேர் தோட்டத்தை விட்டு போய்கிட்டு இருக்காங்க, சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. சிட்டியில் அங்கே எதுவுமே இல்லை. இங்கே விளைஞ்சாத்தான், மலையத்தில் மழை பெஞ்சாத்தான் சிட்டியில் தண்ணியை, மலையத்தில் விவசாயம் செஞ்சாத்தான் சிட்டியில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு. சிட்டியில் எதுவுமே அங்கே கிடையாது. அந்த சிட்டியை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா மலையகம் சரியாக இருக்கணும். மலையகம் சரியாக இருந்தால் தான் சிட்டி சரியாக இருக்கும். அதனால் மலையத்தை அழிச்சுக்கிட்டு சிட்டியில் ஒரு நாள் வாழ முடியாது. அதனால் தயவு செய்து மலையத்தை கட்டாமல் கண் திறந்து பாருங்கள். மலையத்தை உருவாக்குங்க, விவசாயத்தை உருவாக்குங்க. விவசாயம் இல்லைன்னு சொன்னால் ஒரு நாளும் நம்ம நாடு வாழாது, வளராது. இது சத்தியம். அதனால் விவசாயத்தை விவசாயத்தை பாருங்கள். நம்ம ஊரை கட்டி எழுப்புவோம். அதுக்கு என்ன உதவினாலும் எங்களால் முடிஞ்சதை கட்டாமல் நாங்கள் செய்வோம். ஏன்னா சாப்பாடு முக்கியம். சாப்பாடு இருந்துட்டாலே மனுஷன் வாழ்ந்துட முடியும். சாப்பாடு இல்லாமல் மனுஷன் ஒரு நாள் வாழ முடியாது. மலையத்தை கண் திறந்து பாருங்கள்.